10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போர்டு தேர்வு எழுதும் மாணவர்களின் கவனத்துக்கு இது ஒரு பொதுவான எக்ஸாமினேஷன் டிப்ஸு. நார்மலாக ஒரு எக்ஸாம் அப்படின்னா நம்ம எல்லா விஷயம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே எக்ஸாமில் வருதா, நம்ம அப்ளை பண்ணுறோமான்னா இல்லை. ஆனால் இதில் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். அப்போ ஒவ்வொரு படிக்கும்போதும் டெக்னிக்கல் வேர்ட்ஸும் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனையும் ஹைலைட்டில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபைனல் ரிவிஷன் டைமில் அந்தந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸும் ஒரு ஃபிசிக்ஸ்னால் வேர்ட்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரினா ஃபார்முலாஸ் இருக்கும், பாட்டனி, ஜுவாலஜி, காமர்ஸ், அக்கௌண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸும் இருக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை முதலையே ஹைலைட்டரில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டே பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அண்டு காமர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ், தமிழ், இங்கிலீஷ் டிஃபரெண்ட், இந்த மெயின் சப்ஜெக்டுகளுக்கெல்லாம் மெயினாக ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வாங்கி கொடுக்காது. நீங்கள் என்ன கதை எழுதினாலும் அந்த கதையை ஈஸியாக வேல்யூ பண்ணுற எக்ஸாமினர்ஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கொடுக்கப்பட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, என்ன அப்ளிகேஷன்னா நீங்கள் இந்த ஹைலைட் பண்ண டெக்னிக்கல் வேர்ட்ஸையும் ஹைலைட் பண்ண இம்பார்ட்டன்ட் விஷயங்களையும் அந்த பேப்பர்ஸில் ஃபில்லப் பண்ணி எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி அந்த என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் சம்பந்தமான மெயினான டெக்னிக்கல் வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணி அதையே ஹைலைட் பண்ணி காமிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மார்க்கை கொடுக்கும். மற்றபடி ஸ்டோரியோ வேறு எந்த போர்ஷன் நீங்கள் எழுதினாலும் அதுக்கு மார்க்கு கிடைக்காது. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் முக்கியம். பரீட்சை அன்னைக்கு ஃப்ரீயாக கூலாக போயிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை படிச்சுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினையும் அணுகிறீங்கன்னு முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட், நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எக்ஸாமை முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணி எந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை அண்டர்லைன் பண்ண ஸ்கெச்சஸ் பண்ணிவிட்டு அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். இதெல்லாம் எக்ஸிபிட் பண்ண தெரியணும். எக்ஸாமினர் உங்கள் பேப்பரை திருத்தும் போதே இந்த கொஸ்டினுக்கு இது இப்போ 4 வார்த்தை இருக்கும், அந்த 4 வார்த்தை தான் அந்த கொஸ்டினுக்கே ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த 4 வார்த்தை இருக்குதான்னு பார்த்துட்டு ஓகேன்னா ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வெறுமனே கதை எழுதினா சான்ஸே இல்லை. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒரு 4 வார்த்தை 3 வார்த்தை 5 வார்த்தை டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வார்த்தையை மிஸ் பண்ணாமல் எழுதிட்டிங்கன்னா மற்ற கதையெல்லாம் தேவையில்லை, டைமும் எடுத்துக்க வேண்டியதில்லை. 10 மினிட்ஸ் பிஃபோர் நீங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் 10% வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகம். நன்றி, வணக்கம்.